தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் கெட்டுப்போன உணவுகளை வழங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி 13வது வார்டு பகுதியில் விஸ்வபுரம், தேவர் காலனி, நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 9 நாட்களாகியும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தற்போது வரை இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் தவித்து வரும் தங்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் கெட்டுப்போன உணவுகளை வழங்கி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநகராட்சியில் இருந்த கொடுத்த சாப்பாடை பார்த்துக்கங்க. அந்த ஏழை மக்களுக்கு என்ன வெள்ள நிவாரண நிதியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை சாப்பிட முடியல. ஏன்னா ஒரே நாத்தம். என்ன கெட்டு போன சாப்பாடை அனுப்பி விட்டுருக்காங்க மாநகராட்சியில இருந்து. இது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டா வாந்தி பேதின்னு வந்தா எங்க ஆஸ்பத்திரிக்கு போக முடியும், எங்க வர முடியும் பொதுமக்கள். இதேபோல் திருவிகா நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கெட்டுப்போன உணவுகள் வழங்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி இருந்தா பச்சை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமா? இதுக்குதான் தண்ணிக்காரனே செத்துக்கோமா நாங்க. என் பிள்ளைல வம்பா பேருமா